பேரு ராணி. வயசு 40. கூட யாராரு வந்திருக்கீங்க? கர்ப்பிணியான எந்த மகளை கூட்டி கொண்டு வர முடியல. ரெண்டு பொடியனுங்களையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். பேரு அகத்தியலிங்கம். வயசு 55. ஊரு கண்டி. கூட யாராரு வந்திருக்காங்க? கூட என் பேத்தி வந்திருக்கா. பேரு ராதா. வயசு 16.
உங்க பேத்திக்காக 24 மணி நேரம் நாங்க காவல் இருக்க முடியாது. 3 நேர சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட முகாம்ல இருந்தா ஏதாவது நடக்கூடாது நடந்துரும். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. எங்க இருந்தாலும் அடிக்கடி எனக்கு தகவல் கொடுங்க. இவ்வளவுதானா? மிச்சர் காக்காக்கு 100 போயிடலாம். குவார்டரே அடிக்கலாம்டா. ஜமாய்ச்சிடலாம். சும்மா இருங்கடா. மாம் எப்ப ஷூ பண்றாங்க? 10:40க்கு நினைக்கிறேன்டா. படிக்கிற பசங்களுக்கு பணம் கட்ட சக்தி இல்ல, பணம் கட்டும் பசங்களுக்கு படிக்கிற புத்தி இல்ல. எண்ணும் எழுத்தும் 2 கண்ணாகும், இந்த 2ம் இல்லாட்டி என்னாகும்? நான் தான் வாங்கணும் ஒரு BA டிகிரி தான், நீங்கள் யாவரும் செய்ய வேணும் உதவிதான். பணத்தை கொண்டு வந்தாதான் படிப்பு சொல்லி தாராங்க, வசதி இங்கு இல்லைன்னா விலக சொல்லி போறாங்க. நான் தான் வாங்கணும் ஒரு BA டிகிரி தான், நீங்கள் யாவரும் செய்ய வேணும் உதவிதான். எங்க மாட்டேன், படிக்காம விட்டடிச்சு பாஸ் மார்க் வாங்க மாட்டேன். ஒழுங்காக படிக்கும் புள்ள உள்ளந்தான் பால் போல் வெள்ள. சிகரெட்டு பீடி கஞ்சா விட்டு எதுவும் இல்ல, பட்டம் கிடைக்கும் வரைக்கும் படிப்புலதான் முற்று கவனம் இருக்கும். படிக்காட்டி இங்கேது பொழப்பு. நான் தான் வாங்கணும் ஒரு BA டிகிரி தான், நீங்கள் யாவரும் செய்ய வேணும் உதவிதான். அறிவோடு வாழ்ந்தாரு, படிச்சாக்க மதிய சோறு போட்டாரு MGR. அதனால நீங்கள் எல்லாம் ஆளுக்கு 5-10 கொடுத்தாக்கா மக்கள் வர்க்கம் முன்னேறும். கல்வி கற்று பிச்சை எடுத்து படிக்க மனசில் ஒரு வேகம் எனக்கு பிறக்க. மடியேறி உங்க முன்னால நின்னாலே என்னாங்க தவறு. நான் தான் வாங்கணும் ஒரு BA டிகிரி தான், நீங்கள் யாவரும் செய்ய வேணும் உதவிதான். பணத்தை கொண்டு வந்தாதான் படிப்பு சொல்லி தாராங்க. தானா
தானா தானா தானா தன்ன தானா தானா. பாட்டுதான் நல்லா பாடுறேன்னு நினைச்சேன். உன் படிப்பு கூட நல்லாதான் இருக்கு. ஆமா, அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கே பாடுற சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஓ, மத்த செலவுக்கெல்லாம் என்ன செய்வ? மேடம், நான் எடுபடியா இருந்தாலும் ஒரு எஜுகேட்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். அதனாலதான் படிப்பு நேரம் போக மத்த நேரத்துல வீட்டு வேலைகளை செஞ்சு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிறந்தேன், ஒரு கார் ஷெட்ல வளர்ந்தேன். ஒரு பெரியவர் என்ன கூட்டிட்டு போய், நீ அப்பா அம்மா இல்லாத அனாதை, நீ நல்லா படிச்சேன்னா உனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய உன் படிப்பே தீர்த்து வைக்கும்னு சொல்லி என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டார் மேடம். மேடம், எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஆசைதான், நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆகி வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் மேடம். மேடம், என்ன காலேஜ்ல சேர்த்துப்பீங்களா மேடம்? உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டம் வருது தோண்டடாத. உன் வாழ்க்கை பெருநிலைக்கா மாறி கசந்தாலும் பின்னாடி கண்டிப்பா இனிக்கும். இந்த என் அட்ரஸ், 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வா. தேங்க்யூ மேடம். மாமே, நீ சொன்ன மாதிரி படிச்சுக்கிறான். சீக்கிரம் ஆப்பிரிக்கா ராமலிங்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதடா, கெஞ்சி படிக்கணும்னு சொல்றான். மச்சான், நாங்க எப்பவும் போல கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கிறோம். நீ வெளில போய் நின்னு யாராவது வந்தா சிக்னல் கொடுமா. போடா ராசா, போடா. போடுறியா? போடா வியட்நாம். வியட்நாமா? ஊரு பேர்லாம் சொல்லாதடா. ஏய், நீங்களும் உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல சாப்பிடுறீங்களா? சப்போஸ் நான் சாப்பிடறேன்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்க, நான் இந்த சரக்குலாம் சாப்பிட மாட்டேன், ஃபாரின் சரக்கு சாப்பிடுவேன். அந்த ஃபாரின் சரக்கு ஊத்த ஒரு அழகான பொண்ணையும் வச்சுக்குவேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள எங்களை கழட்டி விட பாக்குறீங்க. எல்லாரும் சேர்த்துக்கடா. எங்க அப்பனை சொல்லணும்டா, உனக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுத்து மாச செலவுக்கு 50 ரூபா கொடுக்குறாரு பாரு, அத முதல்ல கட் பண்ண சொல்லணும்டா. உங்கடா சோம்பேறீங்களா? உங்களுக்கு வேலை பத்தி நான் தெரியும். டைம் ஆச்சுடா, இவனை போய் வெளியே நிக்க சொல்லுங்கடா. டேய் போடா, போறேன்டா. டேய் நானே போறேன்டா. நல்லா குடிச்சு கவர்மெண்ட்டுக்கு நல்லா லாபம் சம்பாதிச்சு கொடுங்க. டேய் இந்த பொடியன்கிட்டயே கேட்டு பார்ப்போம். குட் ஈவினிங் சார். என்னடா கிருஷ்ணா எங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் புக் கொடுக்குறேன்னு சொன்னார் சார், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீ கிளம்புங்க சார். கண்ட பசங்களோட ராத்திரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. இல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். நான் நாளைக்கு காலை வீட்டுக்கு வரேன் சார். நாளைக்கு காலையில் வீட்டுக்கா? எதுக்கு? அம்மா தான் மீன் வாங்கணும்னு சொன்னாங்க சார், அதான் நான் நாளைக்கு காலை வீட்டுக்கு வந்துடுறேன் சார். வர நேற்று வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த, வீட்டுக்கு வீடு வேலை செஞ்சுட்டு இருந்தா ஓகே. நாளை வந்து காலேஜ்ல சேர போற, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. வேற எங்காவது வீட்டு வேலை செய்யறேன்னு தெரிஞ்சது முட்டிக்கு முட்டி தட்டிப்படும் படவா. அடியா சீக்கிரம் வந்து சொல்லுங்கடா, மனுஷனை டென்ஷன் பண்ணுவாருங்க. யார தம்பி சத்தம் போட்டு கூப்பிடுற? அது ஒண்ணு இல்லையா, அது படிச்சனா பணப்பாடம் பண்ணி பார்த்தேன். நீ நல்லா படிக்கிற புள்ள, உன் படிப்புக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டேன். அத வச்சு என் பொண்ணை நல்லபடியா அமுச்சு வச்சுட்டேன். இருந்தாலும் என்னால உன் படிப்பு கிடக்கூடாதுன்னு அங்க கேட்டு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணாயா, இத நீங்களே வச்சுக்கோங்க. நான் வேற மாதிரி பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி காலேஜ்ல ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டேன். இந்த பணி வேற எக்கச்சக்கமா கூட்டுது. நீங்க வீட்டுக்கு போங்க. ஏ ராசா, என்ன தம்பி, தங்கறதுக்கு ஏதாவது இடம்? என்னது தங்கறதுக்கு இடமா? தம்பி, நாங்க இலங்கையில இருந்து அகதிகளா வந்திருக்கிறோம். தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைச்சா? ஏன் சிரிக்கிறாய்? நீங்களாவது பரவாயில்ல, இலங்கையில இருந்து அகதியா வந்திருக்கீங்க. நான் இந்தியாவிலே அகதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அனாதைகளை விட கேவலம் உண்டு. நான் இங்க வந்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வாரேன் தம்பி. ஐயா சார், சார், நானே இன்னொருத்தர் உதவியில வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த இடத்த காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அங்க தங்க ஏற்பாடு பண்றேன். பொடியன் நல்லா நிద్ర கொள்றான். நான் போய் என் பேத்திய கூட்டிக்கிட்டு வரணும்.
சத்தம் போடாதே. போ போ போ. இங்கதானே வச்ச. ஐயோ, இன்னைக்கு 9 மணிக்கு வேற பிரின்சிபால் வர சொல்லிருக்காங்க. போலன்னா நம்ம காலேஜ் படிப்பு என்ன ஆகுமோ? ஐயோ, என்னடா இது வம்பு. புதுசா ஒரு ஆளை படுக்க வச்சோமே, அவர் எடுத்துட்டு போயிருப்பாரோ? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. முருகா, நான் படிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி நீ நிக்க வச்சுட்டேப்பா. ஐயோ, வாம்மா. வேணும் தாத்தா. ஒன்னும் பயப்படாத, வாம்மா. என்ன விட்டுருங்க. வாம்மா. எனக்கு பயமா இருக்கு. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல ரொம்ப பிரபல்யமானவன். கோபால்பட்டுடைய விட புகழ் பெற்ற. அந்த காலத்துல டிராமாவில எத்தனை ஆம்பளைகளை பொம்பளைகளா மாத்திருக்கிறேன், எத்தனை பொம்பளைகளை ஆம்பளைகளா மாத்திருக்கிறேன். ஒரே நீ பயப்படாதம்மா. உடுப்பு மட்டும் ஆம்பளை மாதிரி இருந்தா போதுமா? தலைமுடி ஆம்பளை மாதிரி மாத்த வேணாமா? அப்பத்தான் நீ பொடியணுமா? அது தெரிவாய். உட்கார். ஐயோ, வேணும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. வேண்டாம் தாத்தா. தாத்தா. இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றியடா. 16 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த முடிய ஒரே நிமிஷத்துல வெட்டிட்டீங்களே தாத்தா. என்னம்மா நீ விவரம் தெரியாம கதைக்கிறாய்? முடி வளரும் என்ற நம்பிக்கையில தானே அவன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறான். முடி வளராதுன்னு தெரியுமென்னு வச்சுக்க, எவனாவது ஒருவன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிப்புன்னு வேண்டிக் கொள்வானா? நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு விரைவா வளர்ந்துடும். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இருந்தது 2 பேண்ட் மேடம். அதையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மேடம். மேடம், என் நிலைமையை பார்த்து என்ன காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மேடம். உள்ளவா. நான் உன்ன எதுக்காக இன்னைக்கு வர சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு உன் பர்த்டே. உன் பர்த்டே எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா? உன் சர்டிபிகேட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா படிக்கிறவங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். பேண்ட் சர்ட் இல்லையேன்னு வீட்லயே இருந்துடாம துண்டை கட்டிக்கிட்டு வந்தியே, உன்னோட சின்சியாரிட்டி, டைம் கீப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க வா. இதெல்லாம் உனக்கு நான் தர்ற பிறந்த நாள் பரிசு. யாராவது ஒருத்தன் உன்னை ஆம்பளை என்று நினைச்சிட்டா போதும், நான் தைரியமா வெளியில போய் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிடுவேன். பாவம் இல்லம்மா அந்த பொடியன். ஏன் சொல்ல மாட்டீங்க தாத்தா? அவன் நம்மள பாவம் என்று சொல்லி தங்க வச்சா, நீங்க அவனை கேட்காம அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எனக்கு போட்டுட்டு இப்ப அவனை பாவம் என்று சொல்றீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா தாத்தா? தப்பே இல்லம்மா. அவன் ஆம்பளை, அவன் அனுமார் மாதிரியும் அலையலாம், ஆறுமுகம் மாதிரி கோவணத்தோடையும் சுத்தலாம். எனக்கு இருக்கிற பயமெல்லாம் உன்னை பத்தி தான். இந்த ஊர்ல கூட அவன் யாரு நல்லவன் யாரு ஒன்றும் புரியல. அதுக்குத்தான் இந்த வேஷம் எல்லாம். இதெல்லாம் ஒரு திருளு தானப்பா. சரி, நீ அந்த மேட்ல போய் நில்லு, நான் இங்க மறைஞ்சு நிக்கிறேன். போ. யாரா நீ? என்ன தைரியம் தான் என் தோளத்துட்டு திருப்புவ? நான் இருக்கிற இடத்துல நுழைஞ்சு எனக்கு தெரியாம என் பேண்ட் சட்டை தூடி போட்டுக்கிட்டியா? ஓ பேண்ட் ஷர்ட்டா? துணி கம்பெனில உனக்கு ஒண்டிதான் இந்த டிசைன் எல்லாம் பண்ணி தராங்களா? சமாளிச்சுட்டா. உங்ககிட்ட பேச்சு ட்ரெஸ் கேட்டா? நான் யார் தெரியுமா? நான் நல்லவனுக்கு நல்லவன்டா. தம்பி 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 அவனை விட்டு அவன் எந்த பேரன் தான். திடீரென்று எங்க நாட்டில இருந்து வந்துட்டான்.
உன்னை கேட்காம உடுப்பை எடுத்து கொடுத்தது தப்புதான் ஐயா. தப்புனா முடி போச்சா? தெரு தெரு இந்த துண்டோட அழிய வச்சையா? ஏன் அப்படி செஞ்ச? என்ன மன்னிச்சிடப்பா, நீ ஒன்றும் சொல்ல மாட்டா என்ற நம்பிக்கையில உன் உடுப்பை எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் 3 நாள்ல புது உடுப்பு வாங்கிடுவேன். புது உடுப்பு வாங்கின உடனே உன் உடுப்பை கொடுத்துறேன்ப்பா. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவசரத்துக்காக ட்ரெஸ் தேவைப்பட்டா இதுல இருந்து எடுத்து கொடுங்க. ஆமா, இவன் பேர் என்ன? ராதா. ராதாவா? ராதா என்றால் பொம்பளை என்று நினைச்சிட்டியா? எம் ராதா பொம்பளையா? எம் கே ராதா பொம்பளையா? ராதா என்றால் ராதா கிருஷ்ணன். சரி சரி, வாடா மாப்பிள, நாம போலாம். நோ, இது சரிப்பட்டு வராது. நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடி வரோம். அம்மா, இந்த ஆம்பளை என்று நம்பிட்டேன், அப்படியே தாளிச்சிரு. நீ தாளிச்சிருவ. யாருங்க லண்டன் கால் கேட்டது? ஹலோ, யாரு கதைக்கிறது? நான் நாராயணன் கதைக்கிறேன். நாராயணனா? நீ எப்ப லண்டனுக்கு போனாய்? என்னங்க, நீ எப்ப இங்க வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க. ஜெயில இருந்தா? நீ எப்பயா ஜெயிலுக்கு போனாய்? 6 பேரை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 6 பேரை வெட்டினியா? நீ ஏன் 6 பேரை வெட்டினாய்? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குயா, அதை கேட்க நீ யாரியா? உன்னோட பிரச்சனைய உன்னோட வச்சுக்க, என்னட்ட ஏன் சொல்றாய்? ஆமா, நீ எங்கிருந்து கதைக்கிறாய்? இங்கிருந்து தான் கதைக்கிறேன். அங்கே தகராறு. போன் கதை கேட்க குறுக்க பேசுறேன் சார். கனெக்ஷன் நான் இப்பதான் தரேன். அந்த ஆளுகிட்ட போய் பேசுறீங்க, அந்த சுத்த மென்ட்லியா? இப்ப பேசியா போயா? ஹலோ, தாத்தா, மாமா என்ன சொன்னார்? சத்யன் வெளியே போயிருக்கானா? பிளாட் ஓனர் தான் கதைச்சாரு. போன் நம்பர் கொடுங்க சொல்றேன்னாரு. போன் நம்பர் கொடுக்குற நிலைமையிலாம நாம இருக்கோம். அதான் நாளை காலை நானே பேசுறேன்னு சொல்லிட்டேன். தாத்தா, 1 வாரம் கழிச்சு அம்மா அப்பா வருவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன இன்னும் காணும்? அதுவா அம்மா, அகதிகள் முகாம் போய் விசாரிச்ச. இன்னும் 4-5 நாள்ல வந்துருவாங்களா? அப்படியா? ஜாலிதான். எப்படி சொல்லுவேன்? நடந்ததை எப்படி சொல்லுவேன்? 345, 346, 347, 348, 349, 352, 353. அது எப்படா காலங்காலத்துல எந்திரிக்கும் போதே பர்சனாலிட்டி எந்திரிக்கிறீங்க? நானும் 2 நாளா நீ சாப்பிட்ற சாப்பாடு தானே சாப்பிடுறேன். நமக்கு மட்டும் பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதே. சரி சரி, சும்மா உட்காராம எந்திரிச்சு சட்டை பண்ண கட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணவா? என்னது? எக்ஸசைஸ் பண்ண வாடான்னு. நானும் எங்க ஊர்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்பதான் விட்டுட்டேன். உங்க ஊர்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏன்டா சும்மா அடிக்காதுடா. இப்படியே கொண்டு போய் சோள கொள்ள நிறுத்தினா இந்த காக்கா குருவி எல்லாம் வராம இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணா கரெக்டா பண்ணண்டா, அப்பதான் பாடி வி ஷேப்ல வரும். உன்ன மாதிரி தப்பா பண்ணா இப்படிதான் வரும். சரி சரி, பேண்ட் ஷர்ட் அவுத்து போட்டு வா, உனக்கு ஒழுங்கா சொல்லி தரணும். என்ன நீ இப்ப நீ அவுக்குறே இல்ல நான் அவுக்கட்டுமா? தாத்தா, இவன் எக்ஸசைஸ் பண்ண சொல்றேன் தாத்தா. எக்ஸசைஸ் எவ்வளவு நல்ல விஷயம், பண்ணுப்பா. ஐயோ, இந்த Dress கழட்டிட்டு பண்ண சொல்றேன் தாத்தா. நல்லதுக்கு தானே சொல்றான், பண்ணுப்பா. இது சரிப்பட்டு வராது. ஏண்டா காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன தொந்தரவு பண்ணிட்டேன்? இந்த கட்டினா உடனே விழுந்துடுறான், அதனால எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். ஏன்பா அதுக்காக பேண்ட் சட்டையெல்லாம் காட்ட சொல்றதா? எக்ஸசைஸ் பண்றவங்க இந்த ட்ராக் சூட் எல்லாம் போட்டு பண்ணல, அந்த மாதிரி விட்டுற வேண்டியது தானே? ஐயா, வீட்டுல யாரு ட்ராக் சூட் போட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க? என்ன மாதிரி ஃப்ரீயா பனியன் போட்டு எக்ஸசைஸ் பண்ணாதானே பாடிக்கு நல்லது. இவன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். தம்பி, எக்ஸசைஸ்ல 1008 விதை இருக்கு. குனிஞ்சும் செய்யலாம், நிமிர்ந்தும் செய்யலாம், நின்னுகிட்டும் செய்யலாம், மண்டி போட்டும் செய்யலாம், படுத்தும் செய்யலாம். இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் பாரு. நீ இங்கால வாப்பா. உடுமா புடிதா சண்டாரப்பா, பண்ணப்பா. எப்படி நம்ம எக்ஸசைஸ்? ஐயோ, ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. இனிமே எங்க குடும்பத்துக்கிட்ட எக்ஸசைஸ பத்தி கதைப்பியா?
ஜென்மத்துக்கும் கதைக்க மாட்டேங்க. போ போய் குளி. ஐயோ தாத்தா, ஐயோ வலிக்குதே. எனக்கு மட்டும் கால் வலிக்கலையா என்ன? உசுரே போகுதம்மா. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே தெரியல. விட்டா துச்சாதனம் மாறி துகில் உரியதுலயே இருக்கா. பாவம், நல்ல பையன். நீ பொண்ணுங்கிற உண்மைய முதல்லயே அவங்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். சொன்னதுனால புதுசு புதுசா சிக்கல் உருவாகிட்டே இருக்கு. வாமா இருடா, கேட்டு வந்துடுறேன். என்னங்கடி என்ன எழுதலாம்? உன்னதான் நாங்க 2 பேரும் கட்டிக்க போறோம். ஆமா கிருஷ்ணா. அம்மா தாயே, முதல்ல பொண்ணுங்களா இருக்க கத்துக்கங்கடி. அதுக்கப்புறம் புருஷன் தன்னால தேடி வருவான். ஏண்டி பெத்தவங்க பேர்லாம் அப்படி கெடுக்கிறீங்க? வெக்கம் கட்டி தெருவில் அலையாதீங்க. என்ன தலைவா, அவங்க 2 பேரையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்ட. இந்த விஷயத்துல நீ ரொம்ப வீக் தலைவா. நானா இருந்தா அவங்க 2 பேரையும் உனக்கு அவ்வளவு கேந்தி இருந்துச்சுன்னா போயிட்டு வாப்போ, நான் முன்னால போறேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா. டேய், நமக்கு வர்ற பொண்டாட்டி நல்லவளா ஒழுக்கமுள்ளவளா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அது மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கணும். சரி, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? ஒருவேளை பூவாவுக்கே உவா இதுல பொண்டாட்டி வேற. பேசாம வாடா. அட, பூவா ஆக்கி போடுறதுக்காக ஒரு பொண்டாட்டி வேணும்ல. என்ன நீ இவ்வளவு சின்ன பையனா இருக்க? சும்மா பொண்டாட்டின்னு பொம்பளை விஷயம் பேசிட்டு இருக்க. வாடா டேய், தேடிட்டு இருப்பாங்க. நில்லு கிருஷ்ணா. பெத்த அம்மாவையும் பிறக்க போற குழந்தைங்களையும் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஆனா கட்டிக்க போற பொண்டாட்டியை செலக்ட் பண்ற உரிமையை மட்டும் ஆண்டவனே நமக்கு கொடுத்திருக்கான். அதனால தான் சொல்றேன், பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுறாத. பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும் பொண்ணு நேரத்துல பெண் வேணும். பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும் பொண்ணு நேரத்துல பெண் வேணும். சொல்லவா சுகமல்லவா, சொல்லவா சுகமல்லவா, அந்த மானம் கிடைத்தொரு மாலை தொடுத்திட பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும் பொண்ணு நேரத்துல பெண் வேணும். பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும். இதுவரை இல்லை, கற்பனையில் எழுந்தது முல்லை. புது வண்ண புதையலில் பூத்திருக்கும் விழி வச்ச இடமெங்கும் பொன்னிருக்கும். அந்த தேவதை நீயும் சொல்லிடு. அந்த சாமிதான் சொல்லணும், தேவியை காட்டணும். ஒரு பெண் வேணும், பசம் கொண்ட நேரத்துல பெண் வேணும். பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும் பொண்ணு நேரத்துல பெண் வேணும். சொல்லு, ஒரு காதல் கவிதையை பாடித்தள்ளு. யாரது அந்த தேவதை? ஊரது நீ சொல்லிடு. பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும். ஒரு பெண் வேணும், பசம் கொண்ட நேரத்தில் பெண் வேணும். சொல்லவா சுகமல்லவா, சொல்லவா சுகமல்லவா.
அந்த மானம் கிடைத்தொரு மாலை தொடுத்திட பெண் வேணும் ஒரு பெண் வேணும் பசும் பொண்ணு நேரத்துல பெண் வேணும் பெண் வேணும் ஒரு பெண் வேணும் பசும் பொண்ணு நேரத்துல பெண் வேணும் பெண் வேணும் நீ வேற எங்காவது போய் படுடா. ஏன் இது ஏன் இடம்? அவன் தான் என் இடத்துல வந்து படுத்திருக்கான். நீங்க போய் படுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நோ நோ, இது சரிப்பட்டு வராது. இது அவனோட இடமாம். நீ எப்பவும் படுக்கிற இடத்துல போய் படுடா, எழும்புடா. ஏன் தாத்தா தூங்கும் போது சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? கீழே விழுந்துடுவேடா. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஐயா, எங்க ஊர்ல 2 ஆம்பளைங்க ஒன்னா படுத்தா தப்பு இல்லையா? எங்க ஊர்லயே 2 ஆம்பளைங்க ஒன்னா படுத்தா தப்பு இல்லடா. நான் ஏன் சொல்றேன்னா அதுல ஒரு பெரிய கதையே இருக்கு. என்ன கதை? இரவு ஏன் வருதுன்னா சூரியன் மறையறதுனால வருது. சூரியன் ஏன் மறையுதுன்னா இரவு வர்றதுனால மறையுது. இது 2த்துக்கு இடையில தான் கதையே இருக்கு. கவனமா கேளு. ஐயா, நடு ராத்திரியில கதை கதைன்னு கடிக்காதீங்க. உங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு தூக்கம் வருது. எழும்பி வாடா. என்ன தாத்தா நீங்க? கிருஷ்ணா, இங்க வா. தலைவா, சாக்லேட் சாப்பிடுறியா? ஏது சாக்லேட்? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. என்ன விலைன்னு தெரியுமா? நான் ஏன் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நாடு விட்டு நாடு வந்து இந்த வயசான காலத்திலயும் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு சோறு போடுறாரு. அவர் வேலைக்கு போற வயசாடா இது? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல அவர் வேலைக்கு போறாரு. நீ வேலைக்கு போக வேண்டிய வயசுல உட்கார்ந்து சாப்பிடுற. உனக்கு வெக்கமால? 1 கிலோ அரிசி என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேலை தெரியுமா? 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு காசுல நீ ஒருத்தன் சாக்லேட் சாப்பிட்டு இருக்க. டேய், என் பேரனுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், இல்ல தங்க பிஸ்கெட்டை வாங்கி கொடுப்பேன். அது ஏன் விருப்பம்டா. அது கேட்க நீ யாரா? உன்னை அவன் ஏதாவது கேட்டானா? இல்ல உன் பொருளை ஏதாவது உனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டானா? போய் அவன் வேலையை பார்த்துட்டு. தாத்தா, நீங்க என்ன பேசுறீங்க? அவன் கிடக்குறான். என்ன செட்ல தங்க வேண்டாம்னு சொல்லுவான், அவ்வளவுதானே. ஊர்ல 1008 இடம் இருக்கு, எங்கேயாவது இருந்துக்கலாம். வா போலாம். தாத்தா, நீங்க பேசுறது தப்பு. என்ன தப்பு? எப்படி அவன் உன்னை கை நீட்டி அடிக்கலாம்? எதுக்காக அடிச்சாரு? உங்களுக்காக. உங்க கஷ்டத்தை நான் விடாம விளையாட்டு தரமா இருந்ததுக்காக. நியாயமா பார்த்தா அவர்தான் உங்களுக்கு பேரு, நான் இல்ல. நாம தங்கத்துக்கு இதை விட நல்லது 1008 இடம் கிடைக்கலாம். ஆனா இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவே மாட்டாரு. தலைவா, எங்க தாத்தா சொன்னது கொண்டு நீ தப்பா நினைச்சுக்காத. நானும் ஒண்ணு தப்பா நினைச்சுக்கல. தலைவா, எல்லாரும் என்ன மாதிரி நினைச்சிட்டேன்டா. ஒருவேளை எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா என்னையும் இப்படிதான் வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த கொடுப்பினை இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட நான் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறே, என்ன மன்னிச்சிடுற. என்ன தலைவா, நீ எனக்கு எந்த உரிமையில அடிச்சோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அந்த உரிமையை எடுத்துட்ட பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தலைவா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, நான் உன்னை மன்னிக்கவும் கூடாது, நீ மன்னிப்பு கேட்கவும் கூடாது. இந்த உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த சாக்லேட் சாப்பிடணும்னா நாளையில இருந்து என்னையும் நீ வேலைக்கு கூட்டிட்டு போகணும். எனக்கு தான் தலைவிதி, உனக்கு என்னடா? நீ எதுக்குடா கஷ்டப்பட? ஆள இந்த பச்சை மிளகா மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என் கூட உன்னால ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியுமா? முடியுமா? உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஒரு நாள் என்ன வேலைக்கு கூட்டிட்டு போய் பாரு தலைவா.
அதுக்கப்புறம் ஏன் கூட தான் வேலை செய்யணும்னு அலையுவ. அவ்வளவு நல்லா வேலை செய்வேன் தலைவா நானு. சரி, முதல்ல இந்த சாக்லேட் சாப்பிடு. சரி. ஏண்டா ராதா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், நீ என்ன பத்தியே விலாவாரியா கேட்டு தெரிஞ்சுக்கிறிய, உன்னை பத்தி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேங்கிற. தலைவா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? நான் பிறந்தது, வளர்ந்தது, ஸ்கூல்ல படிச்சது, இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்தது, என் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் துடிக்கிறேன். ஆனா எதையுமே சொல்ல விடாம ஒரு விஷயம் தடுக்குது. என்ன விஷயம்? அதான் சஸ்பென்ஸ் தலைவா. இந்த பஜனை எல்லாம் என்கிட்ட வேணாம். சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லுடா. இன்னொரு நாளைக்கு சொல்றேனே. சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு நகர முடியாது. அத நான் எப்படி? ஐயோ, எவ்வளவு தெரியாம பாரு. எங்க எங்க பொட்ட மாதிரி நெளிற. நான் என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? இல்ல பொண்ணுங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? இந்த ஊருக்குள்ள கேட்டு பாரியா? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? நான் இந்த இடத்த வச்சுதான் உன்னை எடை போட்டேன். உன்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு, பருந்துக்கு பயந்து கோழி குஞ்ச சாயத்துல நினைச்சு போட்டதுதான். பாரு, நீ ஏன் சூழ்நிலையில இருந்தா இப்படித்தான் செய்வ. என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே உங்க பேத்தி இதுலயே படுத்துக்கிட்டோம். இல்லப்பா, எல்லாம் பழைய இடத்துலயே இருக்கட்டும். அப்பத்தான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. புதுசா ஒன்னும் புதுப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ போய் படு. சரியான மூடு சுப்பு. என்ன ஊரெல்லாம் பட்டாசு வெடிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சைலண்டா உட்காந்துருக்கீங்க. வாங்க வெளியில போலாம். வெடிச்சப்ப எங்களுக்கு சந்தோஷத்தை தராருப்பா. தினந்தோறும் நாங்க வெடிச்சத்தை கேட்டவங்க தானே. என்ன தீபாவளி அதுமா உங்க நாட்டுல வெடிச்சத்துக்கு அப்புறம் பலகார வாசனை வரும், எங்க நாட்டுல பென வாசனை வரும். நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா இருக்கிறத அனுபவிக்க முடியாம போயிடும். இது எங்க நாடு, நீங்க எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கு என்னோட தீபாவளி பரிசு. இந்த எடுத்து பாரு. தாத்தா, இது பாருங்க தாத்தா, எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாரு கிருஷ்ணா, நீ ரொம்ப நல்லவன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்காக எப்படி எப்படி எல்லாமோ உதவி செஞ்சிருக்க. அதை எங்களால மறக்க முடியாது. அதோட நிறுத்திக்க. நாம இப்ப பழகிட்டு இருக்கிறது ரயில் சிநேகம் மாதிரி. எங்க ஊர் வந்த உடனே நாங்க இறங்கி போயிடுவோம். வேற எந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்க வேண்டாம். நீ கொடுத்த துணியை நீயே வாங்கிக்க. ராதா, அந்த துணியை கொடுத்துடுமா. தாத்தா, கிருஷ்ணா நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா?
அப்பா வேணான்னு சொன்ன பிறகும் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ராதா? ஐ எம் சாரி, இப்ப கூட இந்த ட்ரெஸ் நான் உங்களுக்காக போடல. ஏன் நின்னுட்டீங்க? அப்ப இந்த ட்ரெஸ் எனக்காக போட்டுக்கலையா? இல்ல, தாத்தாவுக்காக தான். நாம பழகிறது தாத்தாவுக்கு தெரிய வேண்டாமா? ஆனாலும் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலப்பா. எனக்கு பிடிச்சது உங்க பேண்ட் ஷர்ட் தான். அது உங்களை எங்கெல்லாம் தொட்டிருக்குமோ அங்கெல்லாம் என்னையும் தொட்டிருக்கும். அதுல உங்க வேர்வை இருந்திருக்கும். அந்த வேர்வை என் உடம்போடையும் கலந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களோட புனிதமான அன்பளிப்பா நான் நினைக்கிறேன். நிஜமாவா? என்ன இந்த தடியெல்லாம் வரானுங்க? பொண்ணு ஐயோ 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 உள்ள ஒரு குல்பி இருக்குடா. ஏய், இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன்டா வளர? சத்தியமா சொல்ற உள்ள ஃபிகர் இருக்குடா. டேய் பொய் சொன்னா உத வாங்குவ ராஸ்கல். இல்லடா. டேய், எதுக்கு போய் பாத்துறா வாடா. மிதிக்கிற மிதில ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட். வா உள்ள வா நீ. ஏய், எங்கடா பொண்ணு? கூப்டா அவன, கூப்டா. ஐயோ ஐயோ உள்ள தருங்கடா. டேய், நம்ம கிருஷ்ண சாதாரணமான ஆள் இல்லடா. சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணை பதுக்கி வச்சிருக்கான். ஏய், 1 2 கிருஷ்ணா, ஏய் பாத்தியாடா, இங்கேயும் வந்து லவ் கன்டினியூ பண்றான். என்னங்கடா இது? அடிபட்டுச்சா ராதா? பாத்தீங்களா சார், இவனுக்கு நாங்க எவ்வளவு பண உதவி செஞ்சிருப்போம். அதையெல்லாம் மறந்துட்டு கேவலம் இந்த நடத்த கட்டவளுக்காக எங்களையே கை நீட்டி அடிச்சான் சார். யார பார்த்தா ஒழுக்க கட்டவன் சொன்னேன்? ஒழுக்கத்தை பத்தி நீ பேசுறியா? ஒழுக்க கட்டவ யாரு காட்டுமா? காட்டுமாடா? பாருங்க சார், உங்க முன்னாடியே சண்டை முடிச்சு கையாடுறா. சரி, இவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிக்கிறியே, எவ்வளவு நெஞ்சழுத்தம், அதுவும் ஸ்டேஷனுக்குள்ளேயே. சார், அந்த பொண்ணு ஒழுக்கம் கட்டவன்னு சொல்றாங்க சார். டேய், எஃப்ஐஆர் அப்படிதான் ஃபைல் பண்ண போறோம். அப்ப தொழில் பண்ணான்னு என்னையாது சார்? நம்ம 208 கை நீட்டி அடிச்சுதான் சார் அவன். கான்ஸ்டபிள வெளியால ஒருத்த அடிக்கிறதா? யாரா அவன்? நீயா? கிருஷ்ணா எழுந்துரு. கெட பைச கெட. யாரையா அவன் அடிச்சது? என்னையா நடந்துச்சு? சார், பொம்பளையில வச்சு பிசினஸ் பண்ணதா? ஷட்ட பைசே. யாரையா சொன்னது? இவங்க தான் சார் சொன்னாங்க. எலி வாங்கியா? இல்ல சார். எலி வாங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம் சார்? அது வந்து இந்த பையன் எத்தனை வருஷம் உனக்கு தெரியும்? நான் வந்து 20 நாள் தான் சார் ஆச்சு. 20 நாள்? இவன் பிறந்தது வந்து எனக்கு தெரியும். தெரியுமா உனக்கு? என்னடா உங்களுக்கு காசெட்ல வச்சு அடிச்சான் சார். வாய் வர.
என்னடா அந்த பக்கம் வந்துடுற அம்மாளுக்கு வந்துடுற எனக்கு வந்துடுற ராசா சார் என்னடா சாப்பிட்ட பிராண்டி சார். பிராந்தி +2 படிக்கிற வயசுல பிராந்தி குடிச்சா நீங்களா காலேஜ் போனா ட்ரக் அடிக்ட் ஆக மாட்டேங்கிற ராஸ்கல் கான்ஸ்டபிள் இவங்கள குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாங்க 70 கேஸ் போட்டு உள்ள தள்ளி அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சாரி கிருஷ்ணா, தப்பு நடந்து போச்சு. நீ அவங்கள கூட்டிட்டு போ, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சார் வேண்டாம் சார், அந்த பொண்ணை பாருங்க சார். நடந்த அவமானத்திலேயே அவ பாதி செத்துட்டா. இனி விசாரணைங்கிற பேர்ல அவளை முழுசா சாகடிச்சிடாதீங்க சார், பிளீஸ் சார். யாருது? ராதா, ராதா. ஏய் ராதா, என்னாச்சு? ஏன் அழற? உங்களுக்கு என்ன தவிர வேற யாரு கூடயாவது பழக்கம் இருக்கா? ஐயோ இல்லையே. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அப்படியே நான் தொட்டோன்னு யாரதுன்னு கேட்டீங்க. உங்க மனசுல என்ன தவிர வேற யாரும் இருக்காங்க? இல்லன்னா அப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்காது. ஐயோ சத்தியமா அப்படி எதுவும் இல்லப்பா. யாரதுங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. பிளீஸ் என்ன தொடாதீங்க. கிருஷ்ணா, தலைவா. கதை சொல்றேன் உன்னிடம் நிறைய தரம் சொல்லி ஒரு கதையும் சொல்லாம ஏமாத்திட்டேன். இப்ப நிஜமான கதை சொல்றேன் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நாங்க இந்தியாவுக்கு அகதிகளா வந்தவங்க இல்ல. என்னம்மா இவ்வளவு நேரம்? இந்நேரம் பைபிள் ராக்க தாண்டி இருக்கணும். அப்பதான் நாம கரெக்டா ஏர்போர்ட் போய் சேர முடியும். அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அண்ணன் இன்னைக்கு லண்டன் போறாருல, அதான் சிவி சிங்காரிச்சுட்டு வந்து வழி அனுப்பலாம்னு நினைச்சிருப்பாங்க அண்ணி. இல்ல நீ பாருங்கம்மா இந்த மாமாவ. ஐயா ஸ்ட்ரிங்ஸ் இல்லையா? உட்காருமா, இருக்கிறத சாப்பிடு. பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? உடனே செய்து எடுத்துட்டு வாங்க. பிளைட் போனா பரவாயில்ல, அடுத்த பிளைட்டுக்கு போகலாம். பாத்தியாடி, நாங்க எல்லாம் அவனுக்கு மரியாதை கொடுக்கறோம், அவன் உனக்கு மரியாதை கொடுக்கறான். கார் நிப்பாட்டுங்க. தண்ணி தண்ணி தண்ணி. ராதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. தண்ணி 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 தண்ணி. இந்தாங்க. என்னங்கப்பா, காலையில் ஒழும்பி கோப்பி தீ தண்ணி கொடுக்க யாருமே இல்லையா? என்ன இது இவ்வளவு சனங்கள்? ஐயா, ராத்திரி நடந்த திடீர் கலவரத்துல நிறைய சனங்கள் பயந்து இந்தியாவுக்கு அகதிகளா புறப்பட்டு போயிட்டாங்க. எங்களுக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கு. இருந்தாலும் முதலாளி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போனா எங்கட மனசு தாங்காது. அதான். நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? நாங்க உங்களை கவனிக்க மாட்டோமா? ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? அவங்க போறதுண்டு முடிவு செய்ததுக்கு அப்புறம் நாம வற்புறுத்துறது அழகு இல்ல. மெத்தபடி வாரமையா, வாரமையா. அட நீ வா. பெரிய உபகாரம் ஐயா, மிச்சம் நன்றி. மெத்தபடி வாரமையா. எங்க போனாலும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். வாரோம் ஐயா.
வேண்டாம் முதலாளி, உங்களுக்காக சாக வரைக்கும் உழைக்கிறக்கும் எங்களை போவென்று சொல்லாதீங்க முதலாளி. எங்களுக்கு பணமெல்லாம் உண்டு வேண்டாம், உங்க அன்பு இருந்தா போதும். நான் கூட இந்த சண்டை நடக்க மாட்டேன்னு நினைக்க இல்ல. பக்கத்து ஊர் வரைக்கும் வந்த சண்டை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வராதுன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? எந்த பயம் எல்லாம் ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராதாவை சத்தியம் கையில ஒப்படைக்குதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, லண்டன் காலா, கொடுங்க கொடுங்க, அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹலோ சத்தியனா, நான் தான் மச்சான் ரத்தன் நாயக்கா கதைக்கிறேன். உன்னோட கல்யாண விஷயம் பத்தி முடிவெடுத்துட்டோம். ஆமா, கலந்து பேசணுமாக்கும். நீ உடனே லண்டன்ல இருந்து புறட்டு வா. சரி, ரொம்ப அவசரம். ஹசன், என்ன இது? என்ன ஆச்சு? போச்சு ரத்னா, போச்சு, எல்லாமே போச்சு ரத்னா. நம்ம நாட்டுல நடக்கிற கலவரத்தை பயன்படுத்தி சில கொள்ளக்காரங்க இந்த குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. நான் சம்பாதிச்ச பணமும் நகையும் எல்லாமே போச்சு ரத்னா. அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லவன் போல வேலை கேட்டு வந்தாங்க. கொடுத்த பாவத்துக்கு எந்த கண்ணு முன்னால எந்த பொண்ணையும் எந்த மனுஷையும் கற்பழிச்சு கொன்னுட்டாங்க ரத்னா, கற்பழிச்சு கொன்னுட்டாங்க. சரி சரி, அழாத, உட்கார். கோபி வந்த இவங்களுக்கு கொடுப்பா. சரி, இந்த கல்லை இப்படி வந்தான், வேலை தேடி வந்தான், கொடுத்த பாவத்துக்கு இந்த குடும்பத்தை அழிச்சிட்டான். இவனை கொல்லாம விட மாட்டேன், குடும்பத்தை அழிக்க விட கொல்லாம விட மாட்டேன். முதலாளி, இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ்வளவு கதியில உண்மை வெளியாகும்னு நினைக்கல. இதுக்கு மேல உங்களை விட்டு வச்சா நாங்க வீணா போக ஆயிடுவாங்க. இப்படிடா அவனை. எந்த மாட்டியா? ஐயோ, என்ன மருமகனே, பாவிக இப்படி பண்ணிட்டாங்களே. எட்ட மக வாழ்க்கை நாசமா போச்சு. தோறு போட்ட உன்னையே கொண்டுட்டாங்களே. எந்த மகளையும் எந்த பேச்சை காப்பாத்தி ஆகணும். என்னப்பா, என்னாச்சு? நடக்க கூடாததெல்லாம் நடந்துடுச்சு. மேலவா, விவரமா சொல்றேன். என்னப்பா, என்ன நடக்குது? என்னடா, எங்க தேடியும் அம்மாவையும் காணல, பொண்ணையும் காணல. அம்மாவை விடுறான், பொண்ணு எங்க டியூஷனுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியும். அவ வார நேரம் தான். ஏண்டா, முதல் இரவ திங்கக்கிழமை வச்சா தப்புண்டும் இல்லையே. பொண்ணு உனக்கு, அம்மா எனக்கு. பொண்ணு ஒண்ணு பண்ணாதீங்க.
வரேன். மாட்டியா? ஐயோ ஐயோ அப்பா அட்டை கூட்டைக்கா ஓடி போயிருக்கப்பா. அப்பா உங்களை விட்டுட்டு நான் எப்படி அப்பா போவேன்? இங்க நான் பாத்துக்கப்பா, நீங்க போங்கப்பா. அட்டை கூட்டைக்கா போயிருக்கப்பா, ஓடுங்கப்பா. நான் தேடி வரைக்கும் வராதீங்கப்பா, போங்கப்பா. கட்டின புருஷன் செத்தது என் மகளுக்கு தெரியாது, சொந்த அப்பா செத்தது என் பேத்திக்கு தெரியாது. எதையுமே வெளிக்காட்டிக்காம நான் உன் கூட பழகினத பார்த்து நீ யதார்த்தமா முடிவு பண்ணிட்ட. நீ செஞ்ச உதவிகளை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நீ எல்லாத்தையும் மறந்துடணும், மறந்தே ஆகணும். உனக்கும் என் பேத்திக்கும் எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லை. ஏன்னா அவ வாழ்க்கையை நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. காத்துல கொடி எந்த பக்கம் வேணும்னாலும் பறக்கலாம், ஆனா கொடி கம்பத்துல தான் இருக்கணும். நீ படிச்சவன், அறிவுள்ளவன், உனக்கு அதிகமா சொல்ல தேவையில்லை. அனாவசியமா மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கைய பாழாக்கிக்காத. நீ எடுக்கிற முடிவுல தான் எல்லாருடைய நன்மை அடங்கி இருக்கு. இனிமே என் பேத்திய பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, இதோட அவளை மறந்து. கடவுளே, காலம் பூரா நாங்க சேர்ந்து வாழ நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். கிருஷ்ணா! ஏய் கிருஷ்ணா! கிருஷ்ணா, உனக்காக நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் நான் உன்னோட பேசுறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா ப்ளீஸ். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, புரியல கிருஷ்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் என் உலகமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களே என் கூட பேசலதுக்கு அப்புறம் நான் எப்படி? சொல்லுங்க கிருஷ்ணா. இங்க பாரு ராதா, நான் இந்த கடல் தண்ணி மாதிரி உன்னோட இனிமையான வாழ்க்கையில உப்பு கலக்க நான் விரும்பல. காலங்காலமா எல்லா நதியுமே கடல்ல தான் சங்கமம் ஆயிட்டு இருக்கு கிருஷ்ணா. இருக்கலாம் ராதா, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நதி சங்கமமான இடம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் வரேன், என்ன மறந்துடுறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா.
ஐயா வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி டிக்கெட் ஏற்பாடு பண்ணியாச்சு. சிலோன்ல இருந்து டிக்கெட் வந்தாச்சு. நாளைக்கே தாசில்தார் ஆபீஸ் வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா உடனே உங்க நாட்டுக்கு கிளம்பிடலாம். ஐயா மெத்த பெரிய உபகாரம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, தம்பி, தம்பி, ஐயா தம்பி, ஏன் அப்படி மூச்சரிக்க ஓடி வரீங்க? நான் சொல்றத கேட்டா உன் மூச்சை நின்னுடும்பா. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு ராதா இல்ல, அதுவும் அவங்க தாத்தாவும் ஸ்லோனுக்கு புறப்பட்டு போறாங்களாம். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்க ஊர்ல இருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பொண்ணு நான் அங்க வரமாட்டேன், கிருஷ்ணன் கூட தான் இருக்க போறேன், இந்தியாவில தான் இருக்கிறது தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க எங்க? தாசில்தார் ஆபீஸ்ல இருக்காங்க. ஆமா ஆமா கிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்பா. இதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான். சிலோன் போறது கூட ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பாஸ்போர்ட் விசா எடுத்தா நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா உனக்கு இருக்கிற இதே வேகம் அந்த பொண்ணுக்கு இருக்குமாங்கிறதா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். அப்படின்னா உனக்காக அவ காலம் பூரா காத்திருப்பாடா. ஒரு பொண்ணு அவசரப்பட்டு எவனையுமே மனசுல நினைக்க மாட்டாடா. அப்படி நினைச்சிட்டான்னா சாகர வரைக்கும் அவனை மறக்க மாட்டான். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லடா, இந்தியாவை சுத்தி இருக்கிற குட்டி நாடுகள் அத்தனைக்கும் பொருந்தும். அது பொண்ணு கேட்கறதுக்கு உண்டான தகுதி உனக்கு இல்லனாலும் பொண்ணை வச்சு காப்பாத்துறதுக்கு உண்டான வசதி உனக்கு இருக்கணும்டா. முதல்ல அந்த ஸ்டேட்டஸை வளர்த்துக்கடா. போடா போ. சார், படிக்க வேண்டிய வயசுல காதலிக்கிறதும் காதலிக்க வேண்டிய வயசுல படிக்கிறது ரொம்ப தப்புடா. ஏன் சொல்றேன்னா, பல புருஷனுங்க பெட்ரூம்ல புஸ்தகத்தை புரட்டிக்கிட்டு இருப்பான், பொண்டாட்டி தூக்க வராம புரண்டுகிட்டு இருப்பான். இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப போய் நீ புஸ்தகத்தை புரட்டு போ.
என்ன சிலோன் போறதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? பாஸ்போர்ட் இருக்கா சார் பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல சார். பாஸ்போர்ட் எடுத்து போய் வர பிளைட் டிக்கெட் எடுத்துறேன். 4000 ரூபாய் கொண்டு வா. நீ எப்ப சிலோன் போகணும்? சொல்றேன் சார். என்ன? அம்மா பார்க்கணும். அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. கிருஷ்ணா, உன்னை பத்தின எல்லா விவரமும் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். உன்னோட படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமல்ல, நீ தங்கறதும் காலேஜ் ஹாஸ்டல்லயே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்ன மச்சான், ஆள் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் புடிச்சு வச்சிருந்த மயிலு சொந்த ஊருக்கு திரும்பி போயிருச்சு. அதனாலதான்டா அவன் சோகமா நடந்து போயிட்டு இருக்கிறான். சோகமா? நடிப்புடா. இல்லடா, வேற ஏதாவது கோயிலுக்கு வலை வீசி தேடிட்டு இருப்பான். ஒரு பச்சு ஒண்ணு வச்சிருந்தான், அது பறந்து கடல் தாண்டி போயிருச்சுப்பா. அந்த சோகம் தான். இவனுங்க வீட்டையாவது பணம் கேட்கலான்னு வந்தா இவனுங்களும் ஓடிட்டானுங்க. ஏன்பா, நீ சாப்பிட ஒரு வேணும் புளிசாதம் வாங்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே. சரி, இந்தா சாப்பிடுப்பா. எனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன? முதல்ல சாப்பிடு, அப்புறமா சொல்றேன். கண்டிப்பா சாப்பிடுறாயா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சாப்பிட சொல்றேன். எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்? சும்மா தொணக்காம வா, உன் விஷயமா தான் போறோம். வா வானா என்ன அர்த்தம்? எங்க போறோம்னு சொன்னா தானே தெரியும். இந்த பாருப்பா, நீ 24 மணி நேரமும் அவளையே நினைச்சிட்டு இருக்க. அவளை பாக்கணும்னு துடியா துடிக்கிற. அதனால இந்த ஊர்ல மஸ்தான் பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் அடிக்கடி படகுல ஸ்லோனுக்கு போயிட்டு வருவாரு. அவர்கிட்ட உன் விஷயத்த சொன்னேன். உன்னை அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரை பார்க்க போறோம். வாங்க ஆயாமா. நான் உங்ககிட்ட சொன்னேனுங்களே, அந்த பையன் இவன் தான். காசிமே, 2 கிளாஸ் சாயா தண்ணி கொண்டு வாடா. அதெல்லாம் வேணாங்க. நாம எப்ப போறோம்? ஏடா தம்பி, கடல்ல போறது வர்றது எங்களுக்கு பழகி போற விஷயம். நீ தான் தினமும் பேப்பர் படிக்கிறவனாச்சே, அங்க நடக்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அங்க என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எங்க கூட வரத பத்தி நீ தான் யோசனை பண்ணிக்கணும். நான் சாகிறதுக்குள்ள ராதாவை பார்த்தாகணும். அவளை பார்க்க போற முயற்சியில சாவை வந்தாலும் அவளுக்காக ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான். நாளைக்கு இருந்ததுக்கு அப்புறம் சாம்பல் குப்பத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன கேள்வி? சரிங்க பாய். சீக்கிரம் வாங்காயா. இவ்வளவு மெதுவா நடந்தா எப்ப போய் சேர்றது? ஏன் இப்படி அவசரப்படுற? அங்கதானே போய்கிட்டே இருக்கோம். ஆமா, நம்ம போறதுக்குள்ள அங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஆமா,
பெரிய டவுன் பஸ் ஹவுஸ் ஃபுல்லா ஆவறதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் தான் படகே புறப்படும். அங்க யாரும் போகாதீங்க ஐயா. போலீஸ் வாப்பாவை எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வாப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் போய் எங்க உமா கிட்ட சொல்லணும். அங்க யாரும் போகாதீங்க ஐயா. நீ ராதாவை பார்க்க போறது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல போல இருக்கு. நிஜமாவே நான் ராதாவை பார்க்க போறது அந்த ஆண்டவனுக்கு பிடிக்கலையா? அந்த இன்ஸ்பெக்டர் உனக்காக உயிரையே கொடுப்பாரு. இந்த மஸ்தான் பாய் உனக்காக உதவி செய்ய நினைச்சாரு. இதையெல்லாம் மீறி ஒண்ணு நடக்குதுன்னா அது ஆண்டவன் செயல் தானப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நம்பி கடல்ல இறங்கிட்டா. நீதான் அவனை நல்லபடியா கரை சேர்க்கணும். கடல் தாண்டி வந்தது தன் ஜீவனை என் கையில் தந்தது. நம் நேசமே வெறும் காதல் ஆவதா? நான் இன்றியே உன் கால்கள் போவதா? என் பாதி நீயாக உன் பாதி நானாக ஏன் இன்று சென்றாயோ நீ மட்டும் வேறாக? வானம் நீ தழுவாது வாழ்வதேது காதல் நிலவு. போராதா போராதா கூடவா பூமாலை நான் தானே சூடவா? போராதா போராதா கூடவா பூமாலை நான் தானே சூடவா? காதல் என்னும் மந்திரம் காதில் சொன்ன கண்மணி, ஆசை என்னும் ஊஞ்சலில் ஆட வைத்த பொன்மணி. தனியாக நான் வாழ முடியாது, நீ இன்றி என் வானம் விடியாது. வாராமல் போவதோ போராதா போராதா கூடவா பூமாலை நான் தானே சூடவா?
What does you tell? சார், என்ன கேட்டாலும் காதலித்தான் பார்க்க வந்தேன் என்று மறுபடியும் கதைக்கிறான் சார். இந்தியாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பயங்கரமான கடலை நீந்தி வந்திருக்கிறான். இவன் காதலித்தான் பார்க்க வந்தேன்னு சொன்னால் நாமெல்லாம் நம்பணுமா? உண்மை சொல்றா. சார், நான் சொல்றதை நம்புங்க சார். What nonsense? Remove the chain. நான் யார பாக்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேனோ அவளை பாக்குறதுக்குள்ள இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். 2 நாளா இதையே சொல்றீங்களே, உங்களோட கதையை என்கிட்ட சொல்லவே இல்லையே. காதலர்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு மாதிரி கதையிலெல்லாம் படிச்சிருக்கிறேன். உயிரையே துச்சமா மதிச்சு நீங்க விரும்பின பொண்ணுக்காக கடலையே நீந்தி வந்த ரியல் ஹீரோவை இப்பதான் பாக்குறேன். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கடவுள் உங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பார். முனவதா அவ்வா மட்ட தேரினே ಸುಗಂಧ ಮಟ್ಟಕ್ಕೆ ಮತ್ತಿನ ಎಷ್ಟೇ ದಿವಸ ಇಡ್ತಮ್ಮ ಕೆಟ್ಟೆ ಯಾವ ಕಾಂಬಡಿಗೆ ಏನು ಇಟ್ಟು ಬಸ್ ಮನೋದ ಕರ್ನುವ உனோட மேட அத்தை உனங்க ஏ அத்தைக்கு என்னத்தான் ஏதை கத்தாவை வச்சிருக்கமாய் கொச்சிர மினிஸ் மரணதியானே ஏவாகிதமாய். என்னாச்சு? ஒன்றுமில்லை. ಆತ ಬನಾವ್ ಕೂಡ ಕಾಂಪೇಟ ಗೆನಿ ಉಂಟೋನ. எக்ஸ்கியூஸ் மீ சார். மனோதா 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா டாக்டர் இந்த ஊசி அவருக்கு போட சொன்னார். எலியிட சண்டை கெட் அவுட். அவர் ஏறி வந்துட்ட ஊசி போடு. தேங்க்யூ சார். மேண்டே இப்படி வாங்க. எங்க உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காட்டிட்டார். இப்ப நான் சொல்றது கவனமா கேட்டுக்கங்க. இந்த ஊசி மருந்து சாதாரணமானது இல்ல. இதை போட்டுக்கிட்ட 5 ஆள் பலம் வரும். செவ்வறியே உடைச்சுக்கிட்டு வெளியே போற அளவுக்கு பலம் வரும். 4 நாள் விடாம களைப்பில்லாம ஓடலாம். அவங்க 2 பேரும் வராங்க. வெளியில யாரும் இல்ல. நீ தப்பிச்சிரு. Don't shoot him. I need to close you. Out there. Hello, stand up. Down low. Hello, again there. ஹாய் பவன், இந்த அட்ரஸ் வழியா ஜனவத எங்கிட்ட அட்ரஸ் ஆச்சு? உங்ககிட்ட எப்படி? அந்த மினிசு கிட்ட இருந்தது. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எங்க அப்பா
இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது எங்க அப்பா அட்ரஸ் தான். இவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னு தெரியுமா? தெரியல. ஆமா, இவர் உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல, மயக்கத்தமாய் மருந்து எல்லாத்தையும் என்ன உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தையோ. பொட்ட கல்லாண்ட மேயண்ட சீக்கிரம் வாங்க. இவர் எடுத்து கெஸ்ட் ஹவுஸ்ல படுக்க வைங்க. பாத்து மெதுவா. இங்க பாருமா, இந்தியாவுல நடந்த விஷயம் இங்க ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் மறந்துரு. சத்யன் யாரு? உண்ட மாமன். அவனை கல்யாணம் முடிச்சேன்டால் லண்டன்ல ஒரு கௌரவமான டாக்டரோட மனுஷா குடும்பம் நடத்தலாம். கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் டாக்டருங்கிறதோ வக்கீல்ங்கிறதோ முக்கியம் இல்ல தாத்தா. அவர் என் மனசுக்கு பிடிச்சவரா இருக்கணும். என் மனசுக்கு பிடிச்சவரு கிருஷ்ணன் தான். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அந்த கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதா கிருஷ்ணனா வாழ்ந்துடுறேன். இல்லன்னா அவரையே நினைச்சுக்கிட்டு மீராவா இருந்துட்டு போறேன். இந்த மாமன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நீ பிடிவாதம் பிடிக்கிறது நல்லா இல்ல. விளையாட்டுக்கு கூட நீ கண் கலக்க கூடாதுன்னு நினைக்கிறான் உண்ட மாமன் சத்யன். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவான். போம்மா, போய் சீலையை உடுத்திட்டு வா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போ. மச்சான், பெண்ணுக்கு புது புடவை எல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. 8 மணி ஆனா கரண்ட் எல்லாம் போயிடும். பெண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி. அண்ணி, என்ன இந்த ஊர் போட்டு வந்திருக்கீங்க? அண்ணன் வாங்கி கொடுத்த சீலை எங்க? தாத்தாவை கேளுங்க, எல்லாம் விளக்கமா சொல்லுவாரு. என்னம்மா இதெல்லாம்? போய் மாமா வாங்கி கொடுத்த சீலையை உடுத்திட்டு வாமா. பொண்ணா இருந்து சொல்ல முடியாத சில விஷயத்த ஆம்பளையா இருந்து சொல்லணும் தான் இந்த உடுப்புல வந்திருக்கேன். ஏன் இந்த திடீர் கல்யாணத்தை பத்தி யாருமே என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் இன்னும் எங்களுக்கு வரல. ஏண்டி, இந்த கர்மத்தை கழட்டு போட்டு பொம்பளையா லட்சமா புறம் எடுத்துட்டு வா. உங்களுக்கு வேணா இது சாதாரணமான உடுப்பா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்சவரோட ட்ரெஸ் இது. எனக்கு அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான உறவை ஏற்படுத்தின ட்ரெஸ். நான் தாலி கட்டிக்க போறேனே, அவரோட ட்ரெஸ் இது. ஏய், என்னடி சொல்ற? அது ஒன்றுமில்லையம்மா, அவ ஏதோ விளையாட்ட சொல்றான். நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லல. உங்களுக்கு வேணா கல்யாணங்கிறது ஒரு விளையாட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு லட்சிய கனவு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது அந்த கிருஷ்ண கூட தான். ஐயோ, என்னப்பா இவ என்னமா சொல்றாளே? எனக்கு ஒண்ணும் புரியலையே. விவரமா சொல்லுங்களே. இன்னும் என்ன விளக்கமா சொல்றது? அதான் அவங்க பேசுறதே புரியுது. எதுக்கு இந்தியா கூட்டி போன? மாப்பிள பாக்குவா? நீ எல்லாம் அப்படா இல்ல. ரூபா, நான் உங்க அப்பன்டா. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கிறேன். நீ இந்தியா வந்து வந்த உடனே எல்லாம் விளக்கமா சொல்லி இருந்தீனா இவ்வளவு கோபம் வந்திருக்குமாயா? இங்க பாருமா, நீ கப்பலே கேட்டாலும் வாங்கி தருவான் உண்ட மாமன். அதை விட்டுட்டு கள்ள துணியில வரக்கூட வசதி இல்லாதவனை தான் கட்டிக்கு 2 பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? நீங்க சொல்ற மாதிரி அவர் கள்ள தோணியில வரக்கூட வசதி இல்லாதவர் தான். ஆனா அவர் எம்மல வச்சுட்டு அன்பு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. நீங்க வேணா பாருங்க, அவர் நீண்டியாவது வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. அழாதம்மா, அழாத. வெளில போய் என்னடி, நாங்க கொலைகாரங்களா? உன் மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்கே? நீ என்ன யாருமே இல்லாத அனாதையா, இல்ல எதுவுமே இல்ல பணதையா ரோட்ல போற கட்டிக்கிறதுக்கு? இத பாருடி, நான் சொல்றேன், சத்தியம் தான் அவனுக்கு புருஷன். ஒழுங்கு மரியாதை அவனை கட்டிக்கிட்டு லட்சணமா குடும்பம் நடத்து. நான் ஒத்துக்க மாட்டேன். என்னடி எதிர்த்து பேசுறேன்? நான் உன்னை எதிர்த்து பேசல, என் விருப்பத்தை தான் சொன்னேன். என்ன வற்புறுத்தாதீங்க.
இந்த கல்யாணம் பிடிக்காம தாலி கட்ட அடுத்த நிமிஷமே என்னால தற்கொலை பண்ணிக்க முடியும். இல்ல கட்ட தாலியை தைரியமா தூக்கி எரிஞ்சிட்டு ஏன் கிருஷ்ணாவை தேடி இந்தியாவுக்கு ஓடிட முடியும். என்ன விட்டுருங்க. எனக்கு மாமாவை பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. எங்க அண்ணனை கல்யாணம் கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? அவருக்கு என்ன குறை சொல்லு சொல்லு. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் தூக்கிட்டு இருந்த நேரத்தை விட முடிச்சிட்டு இருந்த நேரம் தான் அதிகம். யாருக்காக? அவர் ஓய்வு எடுத்த நேரத்தை விட உழைச்ச நேரம் தான் அதிகம். யாருக்காக? உங்க அம்மாவுக்காக. கூட பிறந்த பொறப்பு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. பணக்கார ஒருத்தனை கட்டி வச்சு அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அதனாலதான் பிறக்கும் போது நீ தங்க ஸ்பூனோட பிறந்த. எங்க அண்ணன் மட்டும் இல்லனா இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை உன்னால வாழ்ந்திருக்க முடியுமா? இல்ல இப்படி நெய்யும் பால் ரொட்டியுமா தின்னு கொழுப்பு எழுப்பி பேச முடியுமா? உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நல்லா கேட்டுக்க. நீ சாகிறத பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டு நீ எங்கேயாவது போய் எக்கராவது கட்டி செத்து தொலைஞ்சு போ. ஏய் முதல்ல இந்த உடுப்பை மாத்திட்டு எங்க அண்ணன் வாய் கொடுத்து சேலை கட்டிட்டு வா. தாத்தா தாத்தா நான் தான் கிருஷ்ணன் தாத்தா. மச்சான் இந்தியாவில இருந்து கிருஷ்ணன் என்று ஒருத்தன் வந்திருக்கிறான். என்னடா இந்தியாவில இருந்து கிருஷ்ணன் என்று ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் வெளியே ஐயாவோட கரைச்சு கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற குழப்பம் போது நீ வேறையா? தாத்தா நான் ராதா பாக்குறதுக்காக வந்தேன். நீ அவளை பார்க்க முடியாது. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட போயிட்டா. இல்ல தாத்தா இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என் ராதாவை பத்தி எனக்கு தெரியும். அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான். நீதான் இந்தியா வந்து வந்தவனா? ரூபன் அவனை ஒன்றும் செய்யாதடா. அவன் இந்தியா வந்து என்ன பார்க்கத்தான் வந்திருக்கான். யோ நீ உள்ள போய. வேண்டாம் ரூபன். யோ நீ உள்ள போய இல்லையா? சொன்னா கேளு, அவசரப்படாதே. இந்த காவலை உள்ள போட்டு போடுங்க. ரூபன் அவனை ஒன்றும் செய்யாத. அவன் ரொம்ப நல்லவன். ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். போன சத்யன் சத்யன் எல்லாரும் அவனை போட்டு அடிக்கிறாங்கடா. அவனை விட்டு சொல்லுடா. அவன் இந்தியாவில இருந்து என்ன பார்க்கத்தான் வந்திருக்கிறான். விடிஞ்ச கல்யாணம் ஏதாவது நடக்க கூடாது. நடந்துட்டால் அசிங்கமா போயிடும். சத்யா என்னடா பேசாம போற? நான் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், காலம் பூரா என்னோட வாழ போற அவளுக்கு என் மேல வெறுப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இல்லன்னா ஒரு நிமிஷம் போதும் எனக்கு. பேசாம எங்கேயாவது போய் உட்காருங்க போங்க. ரூபன் செய்யறதா கரெக்ட். யமனி யமனி நீயாவது ரூபன் கிட்ட சொல்லம்மா. அம்மா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா. ஒரு உயிரை அனாவசியமா கொண்டுட கூடாதுங்கிறதுக்காக சொல்றேம்மா. அந்த பொடியன் இந்தியாவில எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காமா. என்ன ஏதென்று விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சிருவோம். அப்பா நீங்க மனசை என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்க. எவனோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் புருஷனை இழந்து பூவும் போட்டு இல்லாம இப்படி குட்டிச்சோட நிக்கிறேனே, இது பத்தாதா? இது பத்தாதா உங்களுக்கு? இப்போ இவனுக்கும் என்ன உதவ சொல்லி நான் பெத்த பொண்ணு என்ன ஏற்க சொல்றீங்களா? டேய் நம்ம குடும்பத்துக்கு என்னடா சாபக்கேடு? எவனோ ஒருத்தர் ரோட்ல கிடந்தா உனக்கு என்னடா? அப்பா அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு எது பத்தியும் கவலை இல்லை. எனக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லவா என் தம்பிதான். இவனுக்குதான் என் மக. எனக்கு என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏப்பா ஏப்பா வயசான காலத்தை உயிர் எடுக்கிறீங்க? போங்க போய் ஒரு மூலையில உட்காருங்க. அவ பேரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் பாக்குறது. சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துறாதீங்க சார்.
எங்க பொண்ணோட வாழ்க்கைய நாங்களே கெடுத்துருவோமா? பாக்குறியா அவ கல்யாணம் எப்படி நடத்தி காட்டுறான்னு? சூசைட் பால் போடுங்க. காதலுங்கிறது கடலை விட ஆழமானது, புயலை விட வேகமானது. நீங்க யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க என் ராதாவை தெரியும் இங்க வரலன்னு. இந்த நாள் என்ன, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யார் ராதாவை தெரியும் நான் வந்திருப்பேன். இங்க வந்து கலாட்ட பண்ற வெளியில போடா. மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து தோத்து போனது அந்த காலம், உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து ஜெயிக்கிறது இந்த காலம். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லன்னா அத வாழறதுல அர்த்தமே இல்ல. அது கிடைக்கலன்னா அதுக்காக போராடுறதுல தப்பு இல்ல. முடிஞ்சா தடுத்து பாருங்க. உங்க பொண்ணு இல்லாம நான் போக மாட்டேன். இன்னொரு அடி அடிச்சு வச்சு நடக்கிறது. வாளுக்கு தீ வச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு நான் அனுமானம் இல்ல. கிருஷ்ணன் உங்க பொண்ணு இல்லாம போக மாட்டேன். சொன்னா கேளு, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணத்தோட நான் அனுமதிக்க மாட்டேன். பரவாயில்ல. நீங்களா? என்னாலதான் இவ்வளவு நடந்ததுன்னு நீங்க நினைச்சா நான் ஆரம்பிச்ச நானே முடிச்சுட்டேன். இது நீங்க ஆசைப்பட்டபடி கல்யாணத்தை முடிக்க. என்னையா செஞ்ச கொலைகார பாவி, அநியாயமா அவரை கொண்டுட்டியா? உன் மகன் நல்லா இருக்கிறதுக்காக ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டியா பாவி? அவருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு, என்ன துரோகம் பண்ணாரு? ஆனா அது அடுத்த நாட்டுல இருந்தப்போ பெற்றவ மாதிரி காப்பாற்றலையா? என்ன பண்ண நான் பாத்துக்கிறேன். இல்லையா அப்பா, இதெல்லாம் வந்து உங்க பேத்தி. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டேன். நான் வயசானவமா என்ன விட்டுருக்கேன்.
என்ன எங்க காணக்கா? என்ன சொல்ற? பெரியவரை எங்கும் காணல. அம்மா, கற்பூரம் யாருக்குமே உபயோகம் இல்லாம காத்துல கரையறத விட அவங்களுக்கு பிடிச்ச சாமி முன்னாடி ஏறிட்டு மேலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அங்க பாரும்மா. உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, ராதா. எப்படி இருக்கு ராதா? எப்படி இருக்கு? அழாத ராதா, அழாத. கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னமோ ஏதோ ஆச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன். கிருஷ்ணா, அடோய் முதலாளி, எங்க அண்ணன் கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அண்ணியோட கல்யாணம் இந்த நாட்டுல நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது முடியாம போச்சு. ஓடிட்டாளா? அவ சவ அடக்கமாவது இந்த நாட்டுல நடந்தாகணும். போயிட்டா பாக்குறான். எனக்கு கொல்லி வைக்கிற உரிமை உங்களுக்கு வேண்டும் என்றால் அவங்க 2 பேரையும் ஒன்று செஞ்சிடாதீங்க, விட்டுடுங்க. அவங்க ஆசைப்பட்டபடியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். நம்மட பொண்ணு அவன் கண் கலங்காம காப்பாத்துவான். எதுக்காக இறங்கணும்?
Stop it, please.